ராம் சீதா சீரியல் நாளைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க. நேற்று வீடியோ கஷ்டப்பட்டு போட்டிருந்தோம். 5000 வியூஸ் தான் வந்துருந்துச்சு. நீங்களாம் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்து நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக வந்து ஆதரவு வந்து தாங்க. அஞ்சலி கிட்ட வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து மகாலட்சுமி வந்து பார்த்துடுறாங்க. அதான் அவள் கல்யாணத்துக்கு சம்மதம் வந்து சொல்லிட்டா. நான் அவளை கட்டாயம்லாம் படுத்தலை, அவளாக தான் சம்மதம் சொன்னான். அப்படி இருக்கும்போது பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சம்மதம் சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த வீட்டில் இருக்கிற யாராவது குளறுபடி பண்ணணும்னு நினச்சிங்க அப்புறம் அவ்வளோதான். நீங்கள் மனசாட்சியோடு தான் நடந்துக்கிறீங்களான்னு சீதா வந்து பேசுகிறாங்க. திரிகாரி, இது எல்லாம் உன்னோட வேலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சீதா, நீ அமைதியாரு. சித்தி, நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணுறது சுத்தமாக சரியே இல்லை. ஜாதகம்னு பேரில் போட்டு சீதாவை வெளியே அனுப்பணும்னு பார்த்தீங்க. நாங்களாம் முடியாதுன்னு சொன்னோன்னா இப்போ அஞ்சலிக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது எல்லாம் கொஞ்சமாவது லாஜிக் படி கரெக்டாக ஏதாவது யோசிச்சு பாருங்க. அஞ்சலிக்கு பொருத்தமான மாப்பிள்ளையை பார்த்தா கூட நாங்கள் வேணான்னு சொல்லிட்டு இருந்தா அவன் பொருத்தமான மாப்பிள்ளையே கிடையாது. அப்படி இருக்க சூழ்நிலை நீங்கள் பேசுகிறது எல்லாமே தப்பாக தான் இருக்குது சித்தி. வேணாம். என்னது தப்பாக இருக்கா? அஞ்சலிக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளைக்கு அஞ்சலியை பிடிச்சிருக்கு. அப்படி இருக்க சூழ்நிலை நான் இந்த விஷயத்தில் எதுவுமே பண்ணலராம். பொண்ணு மாப்பிள்ளைக்கும் பிடிச்சதுக்கப்புறம் இந்த டாபிக் எடுக்கிறதே தப்பு. மகாலட்சுமியோட கௌரவ சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இந்த கல்யாணம் நடக்கணும், அவ்வளோதான் சொல்லுவேன். மரியாதையாக இங்கேருந்து எல்லாரும் கலைஞ்சி போங்க அப்படின்னு சொன்னோன்னே வேறு வழியே இல்லைன்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து போயிட்டாங்க. அஞ்சலி, நீ மட்டும் நில்லு. இத்தனை பேர் சொல்லியும் நீ எதுவுமே வந்து கேட்காம சம்மதம் சொன்னதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? இன்னொன்று, அந்த மாப்பிள்ளையை உனக்கும் பிடிக்காம தானே இருந்திருக்கும். நீ சொல்லுமா, என் வாழ்க்கைக்கு நல்லது தானே சித்தி பண்ணுவீங்க. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கெடுதலாக பண்ண போகிறீங்க. பரவாயில்லம்மா, நீயாவது புரிஞ்சுக்கிட்டியே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. இன்னும் வந்து மனசை குழப்ப பார்ப்பாங்க. நீ தெளிவாகவே இரு. நான் தான் சம்மதம் சொல்லிட்டேனே சித்தி, உங்கள் கௌரவம் தான் எனக்கு ரொம்பவே முக்கியம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கடந்து போகிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து அன்புக்கிட்ட சொல்கிறாங்க. அதாவது நம்ம வினைக்கு வந்து ஃபோன் அடித்து பேசுகிறாங்க. நம்ம அஞ்சலி, நீ எதுக்கும் கவலைப்படாத, நாளைக்கு நமக்கு கல்யாணம். என்னது நாளைக்கு நமக்கு கல்யாணமா? என்னடா சொல்கிற? என்னமோ பெரிய ஃபார்மாலிட்டிஸ்லாம் சொன்னேன். அதனால தான் சின்னதாக ஒரு கோயிலில் வந்து பேசி வச்சுட்டேன். அந்த கோயிலில் வந்து நாளைக்கு கல்யாணம் பண்ணுறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நீ யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு வந்துரு. வரவங்க முட்டாளாக இருக்கணும், கேள்வி கேட்கக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, நான் சீதா அண்ணியை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன். அவங்களால பிரச்சனை எதுவும் வந்துட்டா அவங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க. அவங்கள மாதிரி ஆள் தான் நமக்கு தேவை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம அன்பு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது. சாமிக்கு வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. மீராவும் ஒரு பக்கம் சீதாவும், பக்கத்தில் வந்து சத்யாவும் பிரியாவும் நிற்கிறாங்க. நீங்கள் எனக்கு பூஜை பண்ணுறது எப்படின்னு கற்றுக் கொடுக்கணும். வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நான் தான் சாமிக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு உங்களை மாதிரியே நான் பாட்டு பாடணும்னு சத்யாவும் பிரியாவும் டோட்டலாக மாறி அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அஞ்சலி வந்து பேச வராங்க. சத்யாவும் பிரியாவும் கடுப்பாயிட்டாங்க. நீ தான் அன்றைக்கே பேசி முடிச்சிட்டல்ல, அதுக்கப்புறம் இன்றைக்கி பேச என்ன இருக்குது? நீங்கள் எனக்கு பாட்டு பாட கற்றுக் கொடுப்பீங்களா இல்லையா? அதான் அவள் ஏதோ பேசணும்னு சொல்கிறாள், ஏன் பேச விட மாட்டேங்கிறீங்க? நம்ம சொன்னதை தான் எதுவுமே கேட்காம மகாலட்சுமிக்கு ஆதரவாக மாறிட்டா. நம்ம வந்து அவள் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நம்ம நினச்சோம், ஆனால் அவள் நினைக்காம விட்டுட்டா. அப்படி இருக்கும்போது அவகிட்ட என்ன பேச்சு? யாருக்காக இருந்தாலும் சந்தர்ப்பத்தை கொடுக்கணும்னு சீதா வந்து சொன்னோன்னே சீதா வந்து முடிவு பண்ணிட்டாங்க அஞ்சலிக்கு தான் ஃபேவராக இருப்பேன்னு. அப்படி இருக்கும்போது நம்ம இங்கே பேசி பிரயோஜனமே இல்லைன்னு சத்யாவும் பிரியாவும் கோச்சிட்டு போகிறாங்க. அவங்கள சமாதானப்படுத்திக்கலாம். அஞ்சலி, சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ரொம்ப வருத்தமாக இருக்கீங்களா என் மேலே? ஆமாம்மா, நீ அவ்வளோ பெரிய நல்ல காரியம் பண்ணி வச்சுருக்க. கிளிப்பிலிக்கு சொன்ன மாதிரி சொல்லியிருந்தோம், நீ வந்து உல்ட்டாவாக வந்து பேசி வச்சுட்டல. எதுக்காக நீ பேசுனேன்னு தெரில. நீ பண்ண செயல்னால எங்கள் மனசுலேருந்து எல்லாம் குழுக்குணுன்னு இருக்குங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மீரா, நீ கேடு கட்டுப்போ, அவளை தான் எங்களால் செய்ய முடியும்னு சொல்லிட்டு மீரா மட்டும் கோச்சிட்டு போகிறாங்க. அண்ணி, நீங்களும் என்னை விட்டுட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது முதல்ல சீதாவை பார்த்து அண்ணின்னு கூப்பிட்டதுனால, அஞ்சலி நீயா அப்படி செஞ்சுருக்க? ஓகே, நீ என்ன வேணும்னு கேளுமா, நான் உனக்கு எதுவாக இருந்தாலும் தரணும் முடிவு பண்ணிட்டேன். எதுவாக இருந்தாலும் தருவீங்களா? நான் சீதா வாக்குறுதி கொடுத்துட்டா, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் கொடுத்துருவா. நீ கேளு, எனக்கு உதவி தான் வேணும். நான் உனக்கு சன்மானம் கொடுக்கலான்னு பார்த்தா என்ன உதவி வேணும்னு கேட்குற? சரி, நீ என்னைக்கு வேணும்னு கேட்குறியோ அதை செஞ்சு தரது தான் இந்த அண்ணியோட கடமை. நீ என்னை முதல்ல அண்ணின்னு கூப்பிட்டுருக்கல, எனக்கு சந்தோஷம் தாங்கலை. முத்தாரமா நல்ல புத்தியாக கொடுமா அப்படின்னு சொல்லும்போது, இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கல, முடிவு பண்ணிட்டேன் அண்ணின்னு சும்மா வந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சீதா வந்து ஏமாத்தலான்னு. அப்படியா? கோயிலுக்கு போயிட்டு நான் எனக்கு மனசில் தைரியம் வந்துடும், அதுக்கப்புறமேட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும். சரி, கோயிலுக்கு போகிறதுக்கு பெர்மிஷன் வந்து கேட்கணுமே, மகாலட்சுமி கிட்டே போய் கேட்டு வந்துரு. நானாக கேட்டால் சந்தையை தான் போடுவாங்க. எப்படி எனக்கு கல்யாணம் நடக்குதுங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் செட் ஆகாது. நீங்களே வந்து போங்க. நீங்கள் போனதுக்கப்புறமேட்டுக்கு தான் எனக்கு வந்து பெர்மிஷன் வந்து தருவாங்க அப்படின்னு நம்ம அஞ்சலி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. மகாலட்சுமிக்கு ரூமுக்கு போய் பார்த்தா மகாலட்சுமி அந்த இடத்துல இல்லை. சரின்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், இந்த காஸ்ட்யூமே சூப்பராக தான் இருக்குது. இல்லை கோயிலுக்கு போகிறப்போ வந்து இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு காஸ்ட்யூம் வந்து மாற்றிட்டு இருக்காங்க. ஏன் தான் அண்ணி இப்படி சொதப்புறாங்கன்னு தெரியவே இல்லையே. இப்போன்னு பார்த்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வந்து பேரதிர்ச்சியாக வந்து இருக்கிறப்ப கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து கிளம்புறாங்க நம்ம சீதாவும் அஞ்சலியும். அப்போன்னு பார்த்து ஆப்போசிட்டில்
நம்ம மகா வந்து வந்துட்டாங்க. அச்சச்சோ! இதுக்கு தான் சீக்கிரம் கிளம்புங்க கிளம்புங்கன்னேன். இப்போ மகாலட்சுமி பார்த்து என்ன சொல்றது? எங்க 2 பேரும் கிளம்புறீங்க? கோயிலுக்கு போலான்னு இருக்கோம். ஓ! தையக்காரி வீட்ல வச்சு பிரெயின் வாஷ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு, கோயிலுக்கு வந்து கூட்டிட்டு போறியா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வீட்ல என்ன? சின்ன வீடா இது? உங்க கண் பார்வை இல்லாம இவள கூட்டிட்டு போயிட்டு சம்மதத்த மாத்தி சொல்லுமா அப்படின்னு சொல்ல முடியாதா? இவ தான் இடிச்ச புலி மாட்டுக்கும் சொன்னதே தானே சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு பேசுனாங்க அந்த இடத்துல நம்ம சீதா. தையக்காரி ஓவரா தான் பேசிட்டு இருக்க. கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் நல்ல காரியம் நடக்க போகுது அடுத்த ஜென்ரேஷனுக்கு. அப்படி இருக்க சூழ்நிலை கோயிலுக்கு போயிட்டு வந்தா என்ன தப்பு? ஒன்று அர்ச்சனா வந்து சொல்றாங்க அந்த இடத்துல. ஆமா கோயிலுக்கு போயிட்டு வரட்டுமே, இதுல என்ன வரப்போகுது? அதான் அஞ்சலி வந்து கான்ஃபிடென்ட்டா அதே மாதிரி தானே சொல்லிட்டு இருக்கா. என்ன அஞ்சலி, ஏதாவது பிரச்சனைனா கூட நீ மாற போறியா? சேச்சே, நான் தான் என் முடிவில் வந்து தெளிவாக இருந்தேனே. சீதா நீ தான் கோயிலுக்கு போகணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் தெளிவாக இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி. சரிம்மா பார்த்து கோயிலுக்கு போயிட்டு வா. போனதுக்கப்புறமேட்டுக்கு யாரும் உன் மனசை மாற்றணும்னு நினச்சாங்கன்னா நீ வந்து மாறாத சரியா அப்படின்னு சொன்னேன். சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பத்திரமா 2 பேரும் போங்க. கல்யாண பொண்ணு பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டு வா. சரி நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சீதா மட்டும் கோயிலுக்கு வந்து வராங்க. பார்த்தா இது புது கோயில் மாதிரி தெரியுது. என்ன நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நல்ல வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவு வந்து எடுத்தாங்க. நான் மகாலட்சுமி கிட்ட இந்த கல்யாணம் வேணான்னு சொல்ல போகிறேன்ல, அதனால தான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஐயனார் கோயில் ஒன்று இருக்குது. அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறப்ப அவங்க மேலே சாமி வந்து வந்துடுது லைட்டாக. அப்பான்னு பார்த்து என்னது நம்ம பிரச்சனையெல்லாம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம அஞ்சலி அந்த இடத்துல. என்ன நீ ஆச்சு? இல்லை ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுது. அதான் ஐயனார் வந்து என்கிட்டேருந்து ஏதோ ஒன்று சொல்ல வரப்போகிறார் போல இருக்குது. அதாவது ராமுக்கும் எனக்கும் பிரச்சனை வரப்போகுது இல்லை, அதை தான் சொல்ல வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அஞ்சலி வந்து பட்டமாயிட்டாங்க. இல்லை இல்லை, என்னோட சம்மந்தப்பட்ட விஷயந்தான் அன்னைக்கு வந்து தெரிய போகுது. இப்போ என்ன பண்ணுறது? அன்பு ஒன்றும் காணுமேங்கிற மாதிரி சுற்றி சுற்றி பார்க்குறப்ப சீதா வந்து திருப்பி வந்து சாமி கும்பிட்றாங்க. அப்போன்னு பார்த்து அன்பு வந்து யாருக்கும் தெரியாமல் அஞ்சலி கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல கோயிலுக்குள்ளே வந்து உட்கார வச்சிடுறாங்க மணமேடை பக்கம். சீதா வந்து சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு கண்ணை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல அஞ்சலியை காணும். எங்கடா அஞ்சலி போனான்னு சொல்லி எங்கேயும் எங்கேயும் தேடிட்டு இருக்காங்க. பட்டு வெட்டு பட்டு சட்டையில் வந்து நம்ம அன்பு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணால் மாறி நம்ம அஞ்சலி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து தாலி வந்து கொடுக்குறாங்க. அந்த இடத்துல குருக்கள் தாலி வந்து கட்டலான்னு இருக்கிறப்ப ஏன்னா அது இங்கே கூட்டமாக இருக்குது, ஒருவேளை அஞ்சலி தான் வந்து கல்யாணம் பண்ணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து கத்துறாங்க. அப்பன்னு பார்த்து கூட்டம் வந்து விலகுது. தாலி கட்டுறதை வந்து பார்த்துடுறாங்க அந்த இடத்துல சீதா.